இப்போல்லாம் எந்த ஃபங்க்ஷன் வீட்டு போனாலும் ஃபஸ்ட்டு இலையில வைக்கிற ஐட்டம் இந்த ஒரு மெனுவாக தான் இருக்கும். பிரியாணிலாம் சாப்பிட்டுட்டு இந்த பிரெட் அல்வா சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட்டரை நம்ம ஒரு ஸ்பூனில் வச்சு எடுத்து சாப்பிடும்போது எவ்வளோ சாஃப்டாக இருக்குமோ அவ்வளோ சாஃப்டாக. இன்றைக்கி கோகோனட் ரைஸ் வித் சிக்கன் குழம்புக்கு இந்த ஸ்வீட்டை வச்சு சாப்பிட்றதுக்கு பக்காவாக இருந்துச்சு. உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டுக்கு இந்த ரெசிபியை பண்ணி அசுத்துங்க. அது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு பேனில் வந்துட்டு நான் ஆயில் நல்லா எடுத்துக்கிறேன். ஸோ ஆயில் வந்து எந்த அளவுக்கு எடுக்கணும்னா நிறையா சேர்க்கணும். கீ வித் ஆயில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பிரெட்டை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை விட சின்னதாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் ஆயில் வித் கீல வந்து இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கேன். நம்ம பிரெட்டை போட்டோன்னே அப்படியே ஆயில் ஃபுல்லாகவே அப்சர்வ் ஆயிரும். எனக்கு நிறைய ஆயில் சேர்க்க இஷ்டம் இல்லை. ஸோ அதனால் வந்து நான் லைட்டாக வந்து ஃப்ரை பண்ணி செகண்ட் பேட்ச் வந்து சும்மா அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறம் தண்ணி வந்து பிரெட்டு முங்குற அளவுக்கு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சோண்டு வந்து சீனி சேர்த்துக்கோங்க. சுகர் நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் கலர் பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா பஞ்ச் பண்ணி விட்டுட்டு கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் அண்ட் கண்டென்ஸ்டு மில்க் தான் இந்த ரெசிபிக்கு ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணோம். கூடவே வந்து ஒரு கவரில் வந்து நான் கேஷ்யூ ஆட் பண்ணி அதை நல்லா தட்டி இது கூட சேர்த்துருக்கேன். நம்ம கல்யாண வீட்டு ஸ்டைலில் சேர்க்குற மாதிரி. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து ஸ்பேச்சுலாலேருந்து ஒட்டாமல் வரணும். அப்படின்னா உங்கள் பிரெட் அல்வா சூப்பராக அப்படி அல்வா ஸ்டைலுக்கு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம ஹாட்டாக வந்து சர்வ் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். பட் இதை ஒரு நாளே சாப்பிட்றதா நல்லது, இல்லைன்னா இது கெட்டு போயிடும். தேங்காய் பால் சாதத்துக்கு தேங்காய் எண்ணெய், ரம்ப எல்லாம், ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தேங்காய் பால் அரைக்கும் போது ஏலக்காய் சேர்த்து அரைச்சி பாருங்கள். இன்னும் வந்து டேஸ்ட் அப்படி சூப்பராக இருக்கும். பால் கொதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரைஸை உள்ள ஆட் பண்ணிடணும். ஆனால் நொரக்குடி வரும்போது அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணும்போது இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். கடைசியாக தம்மில் வச்சு இறக்குனா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி.